Hello all, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு மார்னிங் ஸ்டடி vlog தாங்க. காலையில 4:30 மணிக்கு எழுந்தாச்சு, குளிச்சிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டு நான் சைக்காலஜி தான் படிக்க உட்கார்ந்தேன். ஒரு வழியா எனக்கு சைக்காலஜி புக் வந்துருச்சு. அமேசான்ல தான் ஆர்டர் போட்டேன். நான் மங்களோட புக் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால நான் சைக்காலஜி புக் இங்கிலீஷ்லேயே ஆர்டர் போட்டேன். நான் புக்கு நாகராஜன் புக்குக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் லேட் ஆகும் போல், ஏன்னா அமேசானில் இன்னும் ரீஸ்டாக் ஆகவே இல்லை. ஸோ அதனால் அதுக்கு வெயிட் பண்ணுற டைம் நான் புக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் மீடியம்ன்றதுனால இந்த புக் வாங்கிட்டேன். இந்த அமேசான் பார்சலு கிஃப்ட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுல என் பொண்ணுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நான் அவளையே ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த புக்கோட ரேட் வந்து 420 ருபீஸு. 420 ருபீஸ்க்கு இந்த புக் வந்து ஒர்த்து தான். நான் சிலபஸில் இருக்கிற யூனிட்டில் செகண்ட் யூனிட் வந்துட்டு யூடியூப் ரெஃபர் பண்ணியே படிச்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து நோட்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அதுவே போதும் தான் நினைக்கிறேன். இதை புக்கில் பார்த்தா எனக்கு இன்னும் ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் ரிவிஷன் டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் யூனிட் 3 தான் எடுத்தேன். யூனிட் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி அப்படிங்கிற ஒரு யூனிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் அட்டென்ஷனும் மெமரியும் இருக்குது, பெர்செப்ஷன் இல்லை. அதை நான் எங்கே தேடணும்னு எனக்கு தெரியல. நான் பிஎட் படித்தப்போ நாகராஜன் புக் தான் யூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் நான் யூடியூப் சேனல் பார்த்த வரைக்கும் அவங்க நாகராஜன் புக் தான் ரெஃபர் பண்ணுறாங்க. அதை நான் இங்கிலீஷ் மீடியம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். எனக்கு அந்த புக்கு ஏனோ தெரில கிடைக்கல. எங்கேயும் புக் ஷாப்லேயும் தேடிட்டேன், அங்கேயும் எனக்கு கிடைக்கல. ஸோ அமேசானில் வரும்னு வெயிட் பண்ணி நான் தேடி முடித்து அது புக்கு என் கையில் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும்னு தெரில. சரி, அதனால் நான் மங்கள் புக்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கிலீஷ் மீடியமுக்கு மங்கள் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் சைக்காலஜிக்கு இந்த மங்கள் புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இந்த புக்கு வந்துட்டு ஆர்டர் போடும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் எப்படி இருக்கும், நாகராஜன் புக்னால் நமக்கு படிக்க ஈஸியாக இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் இங்கிலீஷ் வந்துட்டு நமக்கு புரிகிற மாதிரி சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்குது. இந்த லெசன் நான் சீக்கிரம் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அந்த நோட்ஸை வச்சு நம்ம ஒரு லைவில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். எவ்வளோ பேர் சைக்காலஜி வந்து தமிழ் மீடியமில் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் மீடியமில் என்ன மாதிரி மங்கள் புக் ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் நீங்கள் எந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லெசனை ஃபுல்லாக வாசிச்சுட்டு திருப்பி செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது எனக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்குவேன். திருப்பி தேர்ட் ரீடிங் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் நான் நோட்ஸ் எடுத்துக்குவேன். நீங்களும் என்ன மாதிரி நோட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். எப்படியும் இதை படித்து முடிச்சுட்டு அடுத்த லெசன் படிச்சுட்டு திருப்பி இந்த லெசன் படிக்கும்போது நான் புக்கை வச்சு தான் படிப்பேன். புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் பார்க்கும்போது எனக்கு இந்த லெசன் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ என்ன மாதிரி யூனிட் 2 யாராவது படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லினா சொல்லுங்கள். படித்து முடிச்சுட்டு நம்ம லைவாக டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.